இங்க ஆஷான்னு ஒருத்தங்க காலையிலே எழுந்து ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னா, அவங்க வீட்ல வேலை செய்யற ராணிக்காக தான். ராணி டெய்லி லேட்டா வரதால ஆஷாவுக்கு டெய்லி ஆஃபீஸ் லேட் ஆகுது. நீ டெய்லி லேட்டா வரதால நானும் டெய்லி போய் ஆஃபீஸ்ல திட்டு வாங்குறேன். இனிமேலா சீக்கிரம் வான்னு ராணி கிட்ட ஆஷா சொல்றாங்க. அதுக்கப்புறம் போன்ல ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆஷா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்க யோகா காம்படிஷன் நடக்கும். அதுக்காக தான் ஆஷா ராணியை ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க டெய்லி யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஆஷா மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குறாங்க. அப்ப ஆஷாவோட ஃப்ரெண்ட் அவ டெய்லி யோகா பிராக்டிஸ் பண்றா, அதனாலதான் லேட் ஆகுதுன்னு சொல்றா. இதை கேட்ட மேனேஜரும் சமாதானம் ஆகி அங்கிருந்து அவங்க 2 பேரையும் அமுச்சு அடுத்த நாள் ராணி லேட்டா வரதால ஆஷா டென்ஷன் ஆகி இனிமே நீ வேலைக்கே வர வேணாம் அவங்களை வேலையை விட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆஷாவுக்கு பெரிய பிரச்சனையே இருக்கு. டெய்லி அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்களே செய்யறதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரின்னு வேற ஆளுங்களையும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆளுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆஷா உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறாங்க. ராணியை கூட்டு வந்த அவங்க ஃப்ரெண்டு மறுபடியும் ராணி கால் பண்றாங்க. ராணியும் நான் வந்துடுறேன், இந்த வீடியோ எனக்கு பிடிக்கவே இல்லை, புதுசா வேலை செஞ்ச இடம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஷா வீட்டுக்கு அவங்க வேலைக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் ராணி எப்பவும் போல ஆஷா வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. ராணி மறுபடியும் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஷா தன் ஒரு மகாராணியாவும் ராணி தான் ஒரு தேவதை மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு ராணி குழந்தைக்கு பிறந்த நாளுங்கிறதால ராணியோட குழந்தைக்காக ஆஷா கேக் வாங்கிட்டு வராங்க. அதே நேரத்துல ராணிக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ராணியை சீக்கிரம் வர சொல்லி ஆஷா சொல்றாங்க. லேட் ஆகிடாதுன்னு சொல்லி ஆட்டோ கூட காசு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஆஷாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் பாத்துங்க, இப்ப ராணி வந்துடும் சொல்லிட்டு ஆஷா காம்படிஷன் கிளம்பி போறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயும் ராணி வராமலே இருந்திருப்பாங்க. வேற வழி இல்லாம ஆஷாவோட ஹஸ்பண்ட் ஆஷாவோட குழந்தைய கூட்டிட்டு வேலைக்கு போலான்னு போயிட்டு இருக்காரு. போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. சின்ன ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆஷா வீட்டுக்கு வராங்க. ராணியை பார்த்து இனிமே நீ வேலைக்கே வர வேணாம், வீட்டு விட்டு போயிட்டு சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிடறாங்க. ராணி எதை சொல்ல வராங்க, ஆனா ஆஷா அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க.